Hello students, welcome back to my channel Kalvi Mini. Quarterly exam 2025 date வந்து சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 18லேருந்து செப்டம்பர் 25 வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுற இந்த எக்ஸாமுக்கு 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா டெஃபினெட்லி வந்து 570+ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 600க்கு 570 மார்க்குக்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். 6 வீக் மொத்தம் 6 வாரத்துக்கான ஸ்டடி பிளான் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 42 டேஸ் ஸ்டடி பிளான் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 4லேருந்து செப்டம்பர் 15 தேதி வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 42 டேஸ் நான் சொல்கிற பிளான், அதாவது இந்தந்த டேட்டில் இந்தந்த சப்ஜெக்ட்டு இந்தந்த யூனிட்டில் இது படிங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 570+ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மிட் டர்ம் எக்ஸாமில் மார்க் குறைஞ்சிருச்சா, டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ அது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி தான் நடந்திருக்கும். பட் குவார்டர்லி எக்ஸாம் நீங்கள் எழுத போகிற ஒரு மெயின் எக்ஸாம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து குவார்டர்லிங்கிறது ஆல்மோஸ்ட் பப்ளிக் 1/3 ஆஃப் பப்ளிக் தான். ஸோ அடுத்து ஹாஃப் இயர்லி, அடுத்து டேரெக்டாக பப்ளிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணிக்க ஒரு இமேஜின் பண்ணி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ குவார்டர்லி தானே டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி 570+ வந்து கன்ஃபார்ம். நீங்கள் ஒரு நாளே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நாளையிலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து அடுத்து செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு இடையில ஒரு நாள் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க. அந்தளவுக்கு நான் ப்ராப்பராக ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். சரி வாங்க, என்ன ஸ்டடி பிளான் எப்படி படிக்கணும் ஸோ அப்படிங்கிறத எவ்ரி வீக் பார்க்கலாம். 6 வீக் தான், 6 வீக்குமே 6 பேஜஸில் இருக்கும். நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு படித்த போர்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் வீக்கில் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீக் நீங்கள் நியூ போர்ஷன் படிக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்த வீக் நியூ போர்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாம் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 4 மண்டே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2, இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. ஸோ இதை வந்து நல்லா லாங்குவேஜ் தான், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது தான் மிட் டர்முக்கு. ஸோ அதனால் அதை நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்களே போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோவை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 11th and 12th ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம கல்வி மினி சேனல்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 11th and 12th ஆல் சப்ஜெக்டோடைய டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லாட்டி பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ மண்டே, அதாவது மந்த்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். லைக் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து நம்ம கல்வி மினி சேனல்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுற மந்த்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் மந்த்லி வாட்ஸ்அப் குரூப்பில். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பரில் நீங்கள் குவார்டர்லி எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சார்பாக ஒரு ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் மாதிரி கல்வி மினி குவார்டர்லி எக்ஸாம் பேஸ்ட் ஆன் ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவார்டர்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உங்களுக்கு வந்து ப்ரீ ஹாஃப் இயர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி 2 எக்ஸாம் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 எக்ஸாமை நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு உங்கள் ஹாஃப் இயர்லி எழுதுனீங்கனாவே மேக்ஸிமம் நம்ம கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் வரும். அண்ட் குறிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம கொஷின் பேப்பர்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வரும். இது போக உங்களுக்கு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் 5 ரிவிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பப்ளிக் கொஷின் பேப்பர், பப்ளிக் கொஷின் பேட்டர்ன்லேயே பப்ளிக் கொஷின் மாதிரியே நம்ம கல்வி மினி ரிவிஷன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் ஷார்ட்டாக இந்த 5 ஃபுல் ரிவிஷன் கொஷின் பேப்பரை படிச்சிங்கனாவே பப்ளிக் எக்ஸாம்லேருந்து கேட்கக்கூடிய மேக்ஸிமம் கொஷின்ஸ் எக்ஸப்ட் த கம்பல்சரி கொஷின்ஸை தவிர மேக்ஸிமம் கொஷின்ஸ் இந்த நம்மளுடைய கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். இது போக பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு ஜனவரி ஆர் பிப்ரவரியில் நாங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் ஒரே சிங்கிள் பிடிஎஃப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இது போக நீங்கள் எழுதுகிற எல்லா மந்த்லி டெஸ்ட்டு, இந்த நம்ம எழுதுகிறோம்ல நம்ம வைக்கிற மந்த்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாத்துக்கான ஆன்சர் கீயுமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளான் இருக்குது. ஒன்று எசென்சியல் பிளான், இன்னொன்று ப்ரீமியம் பிளான். நீங்கள் எந்த பிளான் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 2லேயுமே காமனாக வர்றது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டெஸ்ட் 2லேயுமே காமனாக இருக்கும்.
அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் காமனாக இருக்கும். பட் இந்த ப்ரீமியம் பிளானில் வந்து ப்ரீ ஹாஃப் இயர்லியும் இன்க்ளூட் பண்ணுவோம். எசென்ஷியலில் ஹாஃப் இயர்லி மட்டும் இருக்கும், ப்ரீமியமில் 2 ஹாஃப் இயர்லி எழுதுவீங்க, ப்ரீ ஹாஃப் இயர்லி அண்ட் மெயின் ஹாஃப் இயர்லி எக்ஸாமு. ஸோ அதே மாதிரி எசென்ஷியலில் பார்த்தீங்கன்னா 3 ஃபைனல் ரிவிஷன் கொஷின் பேப்பர் இருக்கும். இங்கே வந்து 5 ஃபைனல் ரிவிஷன் கொஷின் பேப்பர் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ப்ரீமியம் பிளானில். அண்ட் இது எல்லாத்தையும் விட ப்ரீமியம் பிளானில் இன்னொன்று என்ன இம்பார்ட்டண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் சிங்கிள் பிடிஎஃப்ல தரம் சொன்னேன்ல, ஸோ அது வந்து நான் இந்த ப்ரீமியம் பிளானில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். எப்படின்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ இந்த ப்ரீமியம் பிளான் வேணும் அப்படின்னா ஸோ இதை வந்து சூஸ் பண்ணலாம். லைக் அந்த பிளானை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கல்வி மினிக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 1 இயருக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே உங்களுக்கு மொத்தம் சேர்த்தே 999 தான். உங்களுக்கு மந்த்லி 999 அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் பே பண்ண போகிறீங்க. இந்த எல்லா டெஸ்ட் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 11th and 12th ஜாயின் பண்ணுற லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. மொத்தமே 1 இயர் ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ண போகிறது அவ்வளோதான். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இதுவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ August 4 மண்டே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் யூனிட் 1 யூனிட் 2, இங்கிலீஷ் யூனிட் 1 யூனிட் 2 நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 1லேருந்து 3 நீங்கள் மிட்டம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதை ஒன்ஸ் அகெயின் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்லை மேக்ஸில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2 சாப்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஒரு சாப்டர் மட்டும் தான் நான் பார்க்காம இருக்கேன்னா ஸோ அந்த ஒரு சாப்டர் முடிச்சிருங்க. அதே மாதிரி புதன்கிழமை வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1, 2, 6, 7, 11 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியில் பாட்டனியில் யூனிட் 1, 2, சுவாலஜியில் யூனிட் 1, 2 பார்த்துக்கோங்க. ஃப்ரைடே கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 1 to 5 வந்து பார்த்துக்கோங்க. லைக் வந்து அந்த 1 to 5ல் என்னென்ன படிச்சிங்க, எதெல்லாம் பேலன்ஸ் படிக்காமல் இருக்கோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நடந்த மிட்டம் டெஸ்ட்டை தவிர வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் நடந்த மிட்டம் கொஷின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை டெஸ்ட் மாதிரி அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து அதை கொஷின் பேப்பர் நான் அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எவ்ரி வீக் இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான கொஷின் பேப்பர் நானே ஷேர் பண்ணிடுவேன் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ தென் சண்டே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் தமிழில் உள்ள கிராமர் ரைட்டிங், பயாலஜி ஃபிசிக்ஸில் உள்ள டயக்ராம்ஸு, டெரிவேஷன்ஸு, இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸு, இல்லை உங்களுடைய ஸ்கூல் ஒர்க் ஏதாவது இருக்கும்ல ஹோம் ஒர்க், ஏன்னா நம்ம ப்ராப்பராக இதே ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சண்டே எடுத்துக்கோங்க. ஓகே அடுத்து வீக் 2 August 11லேருந்து August 17 நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் யூனிட் 3 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3. அதே மாதிரி டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் யூனிட் 4, பாட்டனியில் யூனிட் 3, சுவாலஜியில் யூனிட் 3. அடுத்தது வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 3, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 6. அதே மாதிரி உங்களுக்கு தேர்ஸ்டே வந்து பயாலஜியில் உள்ள பயாலஜியில் உள்ள டயக்ராம்ஸ், இங்கிலீஷோடைய கிராமர்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா சிஎஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கொஷின்ஸு, மேத்தமேட்டிக்ஸோடைய MCQ கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரைடே. லைக் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து லைக் ப்ரோக்ராமில் எரர் ஃபைண்ட் பண்ணுறது, அவுட்புட் கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் கொஷின்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேத்தமேட்டிக்ஸில் எவ்வளோ யூனிட்ஸ்க்கு உங்களால் MCQ கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ யூனிட்ஸ்க்கான MCQ ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சாட்டர்டே வந்து யூனிட் டெஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் நான் கொஷின் பேப்பர் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். தமிழில் யூனிட் 3, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 6. ஸோ இதை கம்பைன் பண்ணி நான் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு நான் சாட்டர்டே வந்து குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதை டெஸ்ட் மாதிரி அட்டென்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு சண்டே பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ரீகேப், அந்த வீக் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ ஸோ அதை ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுங்கள், ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வீக் 3 August 18லேருந்து August 24. ஸோ மண்டே தமிழில் யூனிட் 4, இங்கிலீஷில் யூனிட் 4, மேக்ஸில் யூனிட் 5. டியூஸ்டே ஃபிசிக்ஸில் யூனிட் 5, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4, பாட்டனியில் யூனிட் 4. வெனஸ்டே சுவாலஜியில் யூனிட் 4, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 7. தேர்ஸ்டே மேத்தமேட்டிக்ஸ் கொஷின் ஆன்சர்ஸு, இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஆன்சர், கெமிஸ்ட்ரிக்கான கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் டெஸ்ட்டு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு அந்த டெஸ்ட்டு எல்லாம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே பயாலஜியில் உள்ள லைக் டயக்ராம் கொஷின்ஸு,
இங்கிலீஷோடைய கிராமர் கொஷின்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சாட்டர்டே வந்து மேக்ஸில் யூனிட் 4 அண்ட் யூனிட் 5, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 7. ஸோ இதை கம்பைன் பண்ண ஒரு யூனிட் டெஸ்ட் நான் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுவேன் குரூப்பில். ஸோ அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். சண்டே சயின்ஸில் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எனிதிங் கான்செப்ட், இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸு அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங், பேராகிராஃப் கொஷின்ஸ் இங்கிலீஷில், ஸோ அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 4ல் வீக் 4ல் ஆகஸ்ட் 25லேருந்து ஆகஸ்ட் 31. ஸோ அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மண்டே மேக்ஸில் யூனிட் 6, ஃபிசிக்ஸில் யூனிட் 6, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8, டியூஸ்டே மேக்ஸில் டியூஸ்டே வந்து சுவாலஜியில் யூனிட் 5, பாட்டனியில் யூனிட் 5, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 8. தென் உங்களுக்கு வெனஸ்டே வந்து ஃபிசிக்ஸில் யூனிட் 7, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12, சுவாலஜியில் யூனிட் 6. தேர்ஸ்டே வந்து மேக்ஸில் எம்சிக்யூ கொஷின்ஸு, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 9, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 9, கெமிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன். இது வரைக்கும் படித்ததில் எது நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஃப்ரைடே சுவாலஜியில் யூனிட் 7, சிஎஸ்ல யூனிட் 10, தமிழில் நெடுவினாக்கள், சிறுவினாக்கள் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சாட்டர்டே சுவாலஜியில் யூனிட் 5, யூனிட் 6, மேக்ஸ் யூனிட் 6 இதுக்கான யூனிட் டெஸ்ட்டு. சண்டே வந்து பயாலஜியில் டயக்ராம் கொஷின்ஸு, அப்புறம் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷில் எது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீக் 5 செப்டம்பர் 1 to 7 மண்டே வந்து தமிழ் யூனிட் 3, 4 வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 4 to 6 வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தது டியூஸ்டே ஃபிசிக்ஸில் யூனிட் 7, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12, சுவாலஜியில் யூனிட் 8. வெனஸ்டேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ஸ்டே பாட்டனி யூனிட் 5 ஃபைனல் ரிவிஷனு, ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி வந்து அகைன் ஒரு குயிக் ரீகேப் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சாட்டர்டே டெஸ்ட்டு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு. ஸோ நான் அந்த குவார்டர்லி சிலபஸ் வச்சு நான் ஒரு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் கொடுப்பேன், நீங்கள் அதை எழுதி பாருங்கள். சண்டே வந்து சேம் தமிழ், இங்கிலீஷ், அப்படி இல்லாட்டி கிராமர் செக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூனிட் வீக் 6 லாஸ்ட் வீக்கு மண்டே மேத்ஸ் வந்து ஒரு கிராண்ட் டெஸ்ட்டு அண்டு கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டு. மேத்தமேட்டிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுறேன். டியூஸ்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு. வெனஸ்டே சுவாலஜி, பாட்டனி ஃபுல் டெஸ்ட்டு, ஃபுல் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். தேர்ஸ்டே தமிழ் ஃபுல் ரிவிஷனு, இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங்கு. ஃப்ரைடே இங்கிலீஷோடைய ஃபைனல் கிராமர் ப்ராக்டிஸு. சாட்டர்டே ஒரு மோக் எக்ஸாம் கண்டக்ட் டெஸ்ட்டு, ஆல் சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் மாதிரி நான் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுறேன், அதை எழுதி பாருங்கள். சண்டே வந்து நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 16, 17 நீங்கள் வந்து ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் 18 தமிழ்ங்கிறனால அதை தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ராப்பர் ஸ்டடி பிளான். ஸோ பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.